Hello everyone, welcome to Free Binance Signal channel. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரேடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் இருக்குது. உங்களுக்கு கோர்ஸ் படிச்சுக்கணும், நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் டே டு டே டெய்லி நாங்கள் சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிபிபி யூஎஸ்டி நம்ம எதுக்காக இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பேசிக்காக சின்ன விஷயம் தான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டோஜியை பற்றி பெருசாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நாம் எடுத்ததுக்கான ரீசன் இந்த டோஜி. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரவுண்ட் நம்பரில் க்ராஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ இருக்குது. அண்ட் அந்த ப்ரீவியஸ் லோ இன்னும் க்ரோஸ் பண்ணல. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி, லைக் இந்த மாதிரி. ஸோ அப்படி போகிறப்போ இது இன்னும் கேப்பை ஃபில் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம், ஓகேங்களா? இந்த ரெட் கேண்டில் இன்னும் கேப்பை ஃபில் பண்ணல. ஸோ அதனால் கேப் ஃபில் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ரிவர்சல் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குப்படி சொல்கிறேன்னா எக்ஸாம்பிள் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு ப்ரீவியஸில் பாருங்கள் ஒரு டோஜி கேண்டில் இருக்குது. ஸோ டோஜி கேண்டல்ட மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ எப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் போயிட்டு டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆகுதோ மார்க்கெட் என்ன பண்ணும், ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் யூஆர்யூஎஸ்டியில் கண்டினியூஷன் சைன். இது எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, மார்க்கெட் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும். எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகிறது உங்களுக்கு புரியும். ஸோ அப்படின்னு இருக்கப்போ ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு, ஓகே, ஒரு சப்போர்ட் லெவலாக பிரேக் பண்ணிவிட்டு, ஓகே, நான் வந்து yellow color, ஓகே, ஒரு சப்போர்ட் லெவலாக பிரேக் பண்ணிட்டு வரப்போ சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக வேலை செய்யும். ஸோ நம்ம அதனால தான் நம்ம புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல, ஈஸியான விஷயம். அண்ட் தேர்ட் யூஎஸ்டி ஜேபிஒயில் நம்ம என்ன நடந்திருக்குன்னா, இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அப் ட்ரெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டைனமிக் எஸ்என்ஆர் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு என்னன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான ட்ரேட் இதெல்லாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னா ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பாருங்கள், இது ஒரு லெவல். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது. ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறப்போ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால நாம் இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ நான் பாருங்கள் கான்ஃபிடென்ட் ட்ரேட் 17 USD கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் ட்ரேட் ஜிபிபி USD. ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக விளங்கக்கூடிய விஷயம் இது. பாருங்கள் இந்த ஏரியா அப்படின்றது, இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஏரியாவில் ஃபுல்லாக செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு சொன்னால், இந்த கேண்டில் விக்கு, இந்த பாருங்கள் இந்த விக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வரைக்கும் போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலலாம் செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, செல்லர்ஸ் விட்டு ஏரியா ஆகுது. பட் இவ்வளோ தூரம் ஒரு ரிஜெக்ஷன் வருதுன்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணும், மார்க்கெட் அவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணி கீழே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி லாங் வீக்கில் முடியுது, இந்த மாதிரி லாங் வீக்கில் முடியுதுன்னு சொன்னால், நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் தாராளமாக நீங்கள் புட் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஓகேங்களா? லோயர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண 4 ட்ரேட். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ட்ரிக்லாம் ரொம்ப முடியும். ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, இதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, நம்ம எப்படி இருந்தால் இல்லை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே நாங்கள் ஃப்ரீ சிக்னல்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.